இன்றைக்கி நம்ம கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொள்ளு குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் ரொம்பவே குறைஞ்சிரும், நல்ல எனர்ஜியாக இருக்கும். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். கொள்ளை குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வைக்காததுனால ஒரு 10 விசில் வைக்கலாம். இப்போ இது 10 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குக்கரை எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சிடலாம். துவரம் பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4-5 பல்லு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காம நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வதக்கி எடுக்கணும். இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ கொள்ளை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் கொள்ளு எப்படி நல்லா வெந்திருக்குதுன்னு. இது மாதிரி வேகணும். கொள்ளு வேகிறதுக்காக ஊற்றி வச்ச தண்ணியை இப்போ நாம் இதில் வடிகட்டி வச்சுருக்கோம், வேஸ்ட் பண்ணாமல். இதில் தான் அவ்வளவு சத்துக்களும் அடங்கியிருக்கு. இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை ஒரு மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். பூண்டு கொஞ்சம் சேர்த்து வதக்கிடலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா 5 நிமிஷம் வதங்கட்டும். இது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த கொள்ளு தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் குழம்புல சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கொள்ளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துடலாம். ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, கொள்ளு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாதத்துக்கு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.